தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kins of League. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுஷோட புது மூவி வரப்போது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுல ஒரு சிங்கிள் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரியாக்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு தனுஷ்க்கு ஒரு முக்கியமான படமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா எக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் வந்து அந்த டிரெக்டர் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் பார்த்தேன். ஸோ அவர் மெயின்லி மூவி பார்த்திருப்பாரு. அவருக்கு ரொம்ப அந்த இன்டெலிஜென்ட்டா மூவ் பண்ண விஷயங்கள் ஏதாவது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் ஒரு ட்வீட் நான் ஒன்று பார்க்க முடிஞ்சது. ஸோ இதுல இருந்தே தெரியுது இந்த மூவி வந்து பாத்தீங்கன்னா தனுஷ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே சமயத்துல இதுல நிறைய ஒரு இன்டெலிஜென்ட்டான ஏதாவது விஷயங்கள் ஏதாவது பண்ணிருப்பாங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம் இந்த ட்ரெய்லர் பாக்குறதுல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் எப்பவுமே சொல்ற மாதிரி சேனல் புதுசா பாக்குறீங்க, ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ல வச்சிட்டிங்கன்னா எங்களோட வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அண்ட் இப்போ எந்த டிலே இல்லாம லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஓ வணக்கம். முக்கிய செய்திகள். ஐயோ பயங்கரமா இருக்கு. 6 மாதங்களாக நடைபெற்று வரும் வளைகுடா போரின் உச்சகட்டமாக குவைத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான எண்ணெய் கிணறுகளுக்கு ஈரான் இன்று தீ வைத்தது. ஐயோ உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகிறது. திங்கக்கிழமை ராத்திரி ஒரு பேங்க் உள்ள போய் திருடு இருக்கான். ஆனா அவன் அதோட நிறுத்தல. அடுத்த நாளே பட்ட பகல்ல இன்னொரு பேங்குக்கு போய் அப்ப அவனுக்கு ஏதோ அவசர தேவை இருக்கு. எத்தனை வருஷம் எங்கடா இருந்த? என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அவன் திரும்பி வந்தல எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் அப்படி பேசுற? அவன் திருந்தி தான்டா வந்திருக்கான். ஓ எங்க போயிட்டு வர? ஒரு வேலையா போயிட்டு வரேன். திருட்டு வேலைக்கா? ஓ எனக்கு பணம் வேணும். என் நிலைமை உங்களுக்கு புரியாது. அடுத்த மதுரையில் ஒரு இடம் இருக்குண்ணே, ஒரு பண்ண வீடு. எப்படியும் 4 லட்ச ரூபா தருங்க. அப்படின்னா அவன் திருப்பியும் திருடலாம். ஓட்டு பிரிச்சு இறங்குறது தவிர வேற எந்த அளவும் தெரியாது எனக்கு. என்ன பண்ண சொல்ற? இல்ல, கண்டிப்பா திருடுவான். மீதி பணத்துக்கு என்னென்ன பண்ணுவ? எல்லா பக்கமும் போலீஸ் இருக்காங்க. ஓடவா விடுறாங்க. போடு இன்னைக்கு அவன் கண்டிப்பா மாட்டுவான் சார். ஒன்னு உயிரோட இல்ல போனமா. நியூஸ் தூர்தர்ஷன். ஓகே ஏப்ரல் அவ்வளவுதான் முடிச்சிட்டாங்களா? ஆனா நல்லவரா கெட்டவரானே தெரியாம ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பயங்கர இன்டென்ஸா இருந்துச்சு. எனக்கு என்னன்னா இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னா எனக்கு உண்மையிலேயே இந்த படம் பார்க்கணும்னு தோணிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அது கொண்டு போன விதம், அந்த ஒரு ஸ்டோரியோட அந்த அந்த கிரக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு த்ரில்லர், கிரைம் த்ரில்லர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பாக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த கொஞ்சம் கொஞ்சம் அந்த சீன்ஸ்ல வந்தோடனே பாத்தீங்கன்னா எனக்கு ஆர்வம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த படத்தை நம்ம பார்த்தே ஆகிறோம்டா. எனக்கு வந்து இந்த சாங் நான் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சாங் கேட்டிருந்தோம். அது பாக்குறப்போ ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டா இருக்கு. சோ வில்லேஜ் சப்ஜெக்ட்ங்கிறப்போ அந்த கிராமத்துல இட்லி கடை மாதிரி நினைக்கல. கிராமத்துல நடக்கிற ஏதோ ஒரு பிரச்சனை. ஏன்னா கரண்ட் இருக்கு, இவர் அருவாள் வச்சுட்டு வர ப்ரோமோ எல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம். சோ அதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்குது, அதை ரொம்ப இன்டென்ஸா ஒரு விஷயத்த எடுத்து பண்ணுவாரு அப்படின்ற ஒரு தாட்ல தான் நான் இருந்தேன். பட் இதுல பார்த்தா திருடுறாங்க. பட் இன்னொரு பக்கம் இதா இருக்கு, ஏதோ ஒரு இதுல பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காரு, அதுக்காக காசு புரட்டுறாங்க, அதுக்கு திருடுறாங்க, என்னமோ போகுது சம்திங். பட் அது என்னன்றது நமக்கு ரிவீல் பண்ணல. பட் ட்ரெய்லரே பாத்தீங்கன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேமா சூப்பரா காட்டியிருந்தாங்க. கண்டிப்பா சீரியஸா அந்த ஒரு ஆர்வம், அந்த கியூரியாசிட்டி பில்ட் பண்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெய்லர் வந்து ஒவ்வொரு சீன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டு சீரியஸா சூப்பரா இருந்தது. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் வந்து ஒரு தீஃப் ஏதாவது திருடுறாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. பட் ஆனா அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தா மாஸ்டர் மைண்டா வந்து இவர் இருக்காரு, சூரஜ். அவரை சொல்றீங்க? சூரஜ் கிடையாது. சூரஜ் வந்து போலீஸ். இவர் இருந்தார்ல, ஜெயராம் இருந்தார்ல,
ஜெயராம் இருந்தாரு. ஆமா ஆமா, ஜெயராம் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இவருக்கு வந்து இதெல்லாம் அதெல்லாம் பண்ணுன்னு சொல்லி ஒரு பிளான் கொடுக்குற மாதிரி இருக்கு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு ஃபோன் காலில் பேசுறாங்க, அது வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் பேசுற மாதிரி தான் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஸோ மைட் பி அவர் கூட சேர்ந்து அவர் இப்பதான் பிளான்ஸ் கொடுப்பாரு, இவர் கரெக்டாக பண்ணி கொடுப்பாரு, அதுல இருந்து ஒரு காசு கிடைக்கும், அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாரு. அந்த பிரச்சனை தான் என்ன பிரச்சனை நம்மளுக்கு தெரியல. ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்டு நீ இல்ல அதாவது இது வந்து நம்ம ஒவ்வொருத்தங்களும் பார்க்காம நம்மளுக்கு தோணும்ல, இதுதான் அப்படிதான் இருக்கும் நம்ம லைட்டா தோணும்ல. சோ அந்த ஒரு இதுதான் படம் பார்க்கும்போது நமக்கு தோணுமே ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நான் அன்னைக்கே நினைச்சேன்ல இப்படிதான் வந்துச்சு, வராதப்போ நான் அதே திருப்பி பார்ப்பேன். அது பிரச்சனையே இல்ல. அதாவது நான் என்ன சொல்றது, வரலன்னா வரல, ஓகே நாங்க அப்படியே தொடச்சிட்டு போயிட்டே இருப்போம். சீரியஸா வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ட்ரெய்லர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்கா பட்டுச்சு. அண்ட் தனுஷ் சொல்லவே வேணாம், அவரோட ஆக்டிங் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். அண்ட் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செமையா காமிச்சிருந்தாரு. அண்ட் மமிதா அவங்க வந்து டோட்டல் சேஞ்ச் ஓவர். அது நம்ம அந்த பாட்டுலயே பார்த்தோம். இதுக்கு முன்னாடி அவங்க நடிச்ச அந்த மூவிஸ்க்கும் அதுல இருந்து அந்த கெட்டப்புக்கும் இதுல பயங்கர சேஞ்ச் ஓவர் இருக்கு. இது மமிதா தானா அந்த பப்ளிக்கால இது அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டவுட்ஃபுல்லா இருக்கிற அளவுக்கு தான் அவங்களோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிருக்காங்க. ஸோ என்ன கேட்டா இந்த மாதிரியும் கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெர்சடைல் ஆக்டரா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வெளியில வர முடியும். ஒரே மாதிரி ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா இவங்க இப்படிதான்டா இப்படி ஜாலியா பேசிட்டு இது பண்ணிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஒரு ஆக்டரா பாக்குறப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்ல எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல. அண்ட் இப்ப தெரியுது ஏன் வந்து தனுஷ் வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான டைரக்டர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி. போர் தொழில் படமே நம்ம வந்து அதை பத்தி பெருசா தெரியாம நாங்க அந்த படம் போய் பார்த்தோம். ட்ரெய்லர் பார்க்கல, எதுவுமே பார்க்கல, திடீர்னு போய் பார்த்தோம். பட் அது செமையான படம், உண்மையிலேயே செம சாட்டிஸ்பாக்சனா இருந்துச்சு அந்த படம் பார்க்கறப்போ. என்னன்னா ஆனஸ்டா சொல்ல போனோம்னா அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நானும் சந்தேகம் சரி போலாம், நல்லா ரிவ்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், படத்துக்கு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து பிளான் பண்ணோம். எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா யாருமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா படத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா செமையா என்ஜாய் பண்ணாங்க. சீரியஸா சூப்பரா இருந்துச்சு சொல்லி எங்க அம்மா எங்க அப்பா என் தங்கச்சி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. சோ படம் அந்த அளவுக்கு உண்மையிலேயே ப்ராமிசிங்கா இருந்தது. அண்ட் இது பார்க்கும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது அதை விட சூப்பரா இருக்குமே எனக்கு கண்டிப்பா எனக்கு தோணுது. பார்க்கலாம். நான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிட்டேன் சீரியஸா. எனக்கு இதுல வந்து அந்த பிஜிஎம் ரொம்பவே பிடிச்சது. ஒரு மொமெண்ட்ல இருந்து அந்த ஃபைட் சீக்வென்ஸ் காட்டுற அந்த மொமெண்ட்ல வந்து அந்த பீட் வந்து சூப்பராவே இருந்துச்சு. சோ நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். April 30th வந்து மூவி ரிலீஸ் ஆக போகுது. சோ கண்டிப்பா நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிப்பா பாத்தீங்கன்னா டெஃபினட்டா நான் போறேன். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்கா இருந்துச்சு இந்த ட்ரெய்லர் பாக்குறப்போ. நான் சும்மா வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் பிடிக்கும் அப்படின்றதுக்காகலாம் வந்து நான் சொல்லல. பட் உண்மையிலேயே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. உங்களுக்கும் அப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க மறக்காம உங்களோட தாட்ஸ் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நான் ரொம்ப ஆர்வம். இந்த ட்ரெய்லர் பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. and also notification bell ஆல்ல வச்சுக்கோங்க. and that's it. Thank you. Bye bye.